இடத்த தேடி வந்து நிற்குண்டா. எல்லாம் முடிஞ்ச பின்ன எரிய போறோம், புதைய போற சொர்க்க நரகம் போனதுக்கு சாட்சி இல்லடா. இந்த நொடி இருக்க வாழ்ந்துக்கோ, நேரம் நல்ல இந்த பழச்சிக்கோ. எதுவும் இங்க சரியும் இல்லை, தவறும் இல்லை, போடா. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு RSK கேமர். ஓகே, இப்போ நம்ம ஸ்கை பிளாக் ஒரு பார்த்துட்டு விளையாட போகிறோம். ஆக்சுவலி அங்கே ஒரு ஐலாண்ட் உருவாயிருச்சு. இப்போ நம்ம ஆக்சுவலி பார்த்தோன்னு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிச்சு எனக்கு. ஓகே, ஆரம்பமே அமக்கலமாக இருக்குது. ஆரம்பத்துலேயே ஃபஸ்ட்டே நீங்கள் பார்த்துப்பீங்க, தைன்னு சொல்லி தான் காமிக்கும். திருப்பியும் இறந்தோம், கீழே விழுந்தோம். ஓகே, வாங்க செஸ்ட்டில் வந்து ஐலாண்ட் இப்போ போட தான் ஐடியா. யாருக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் தெரியுமா, கொஞ்சம் இந்த ஐலாண்டே கொஞ்சம் வந்து நம்ம கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும். ஏன்னா இன்னும் மைண்ட் பண்ணி பார்க்கணும். இந்த புக்கு நான் இருக்கிறா லாஸ்ட் டைம் நீங்கள் ஃபஸ்ட் பார்ட், இப்போ நீங்கள் செகண்ட் பார்ட் பார்க்குறவங்க ஃபஸ்ட் பார்ட் பார்க்காம இருந்தால் ஃபஸ்ட் பார்ட் பார்த்தோன்னே செகண்ட் பார்ட் பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் பட்டன் அமைக்க கொடுத்து பாருங்கள். ஆக்சுவலி இந்த வீடியோ வரதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு போஸ்ட் அமுச்சு விட்டேன், இதான் நடக்க போன்னு. ஓகே, இப்போ வந்து இன்னும் ஓகே, இந்த ஆப்பி கார்த்திகை தீபம் இங்கேத்து கார்த்திகை தீபம் நான் ரெக்கார்ட் பண்ணும்போது கார்த்திகை தீபம். இப்போ என்ன நாள் தெரில. ஆக்சுவலி அங்கே ஓரமாக பார்த்தா உங்களால் இது பார்க்க முடியுது. அது பேர் என்னது, பேர் வந்து என்னமோ கோலை பார்க்க முடியுது. இப்போ நம்ம மைண்ட் பண்ண இருக்கணும் கோலை. ஓகே, ஆக்சுவலி நான் ரெக்கார்ட் பண்ணும்போது இப்போ தீபம் கார்த்திகை தீபம் நம்ம எப்படி போஸ்ட் பண்ணும் போது என்ன நல்லா இருக்கும்னு எனக்கு தெரில. ஓகே, பெட்ராக் வந்துடுச்சு. ஓகே, பெட்ராக் வந்துட்டு மேலே ஏறிக்கலாம். மேலே வந்து அங்கே ஒரு மரத்தை வெட்ட ஆரம்பிச்சிடலாம். நீ நதி போல ஓடிக்கொண்டே
அங்கே வேறு ஒரு ஸ்பைடர் இருக்குது. நம்ம ஒரு சிக்கத்தெல்லாம் அதை போட்டு அடிக்க. ஓகே, அதெல்லாம் பார்த்து அடிக்கணும். நம்மளை வேறு அடிச்சிடுச்சுன்னா இதாயிடும். ஓகே, இன்னும் கண்டுக்கவே இல்லை நம்ம அவளை நம்மளை. விடுங்க, அசிங்கமாக போச்சு. விடுங்க, போயிட்டு இப்போ ஸ்டிக்கராக டெஸ்ட்டு நம்ம இன்னும் டெஸ்ட் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம். எனக்கு என்னமோ அங்கே ஒரு கோல் இருக்கனால இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கோல் இருக்குமான்னு ஒரு டவுட்டாக இருக்குது. அதனால் என்ன பண்ணலாம், அங்கே போய் கொஞ்சம் மைண்ட் பண்ணி கோல் இருக்கிறா இல்லையான்னு கொஞ்சம் போய் பார்க்கலாம். ஆனால் அது வேறு இந்த மரத்தை உடைக்கும்போது நீங்களே பார்த்துப்பீங்க, பிக்காஸ் உடஞ்சிக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் தெரியுமா, பிக்காஸ் தான் உருவாக்கணும். இப்போ நம்மள்கிட்ட ஓகே, நான் சேஃப்டிக்கு எடுத்து வைக்க மாட்டேன்ட்டேன். ஓகே, நம்ம திருப்பியும் நம்ம வந்து உட் பிக்காஸ் பண்ணி தான் இது பண்ணுற மாதிரி இருக்கும். உட் பிக்காஸ் பண்ணி திருப்பியும் காபிள் ஸ்டோனை மைண்ட் பண்ணி அப்புறமா நம்மளால் இது பண்ண முடியும். அப்போ பெரிய வேலை இல்லை, நான் ஒன்று எடுத்தேன். ஓ, ஒன்று இன்வெஸ்டில் இருந்துச்சோ. ஓகே, வாங்க போய் பண்ணிடலாம். ஒரு பிக்காஸ் உருவாக்கிக்கலாம். பிக்காஸ் உருவாக்கிட்டு போயிட்டு நம்ம சேஃப்டிக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். சேஃப்டிக்கு எடுத்து வைக்காமல் இருக்கமா இந்த மாதிரி திருப்பியும் உட்டை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கலாம். அது கொஞ்சம் யூஸ் ஆகும், உட்டு ஏகப்பட்ட யூஸ் ஆகும். அதே மாதிரி நம்ம வேறு பிளான் திருப்பி நம்ம மரத்தெல்லாம் கொஞ்சம் இது பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம சேஃப்டிக்கு ஒன்று வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வாங்க நம்ம போயிட்டு அங்கே போயிட்டு என்ன நடக்குது பார்க்கலாம். 1 செகண்ட். ஓகே, இப்போ எல்லா டர்ட்டையும் இப்போ நம்ம எடுத்துருக்குறோம், ரிமூவ் பண்ணிட்டுறோம். முக்கால்வாசி டர்ட்டெல்லாம் எடுத்தாச்சு. இது ஒன்று ஒன்றா உடைக்கணும். ஆக்சுவலி நான் போய் லாஸ்ட் டைம் நான் வீடியோ போட்டேன் ஸ்கை பிளாக்கு. நான் அவரே ஓடாது அவ்வளோ பார்க்கும்போது தான் எனக்கு செம்ம ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. தேங்க்யூ, அதுக்கு உங்களாம் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா லாஸ்ட் வீடியோக்கு செம்ம ரெஸ்பான்ஸ் கிடச்சிச்சு. ஓகே, இந்த ஸ்கை பிளாக் வந்து ஆக்சுவலி எப்படி ஃபஸ்ட் பார்ட் எப்படி இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சோ அதே மாதிரி செகண்ட் பார்த்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நம்புகிறேன். ஆனால் தேர்ட் பார்ட் உண்மையாகவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், ஜஸ்ட்டு வாய்ஸ் மட்டும் தான் கொடுக்கணும். ஓகே, வாய்ஸ் கொடுக்கணும். வாய்ஸ் கொடுத்து அம்மா நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன். ஆக்சுவலி எனக்கு வேறு ஒரு கிறிஸ்மஸ் லீவ் வேறு வருது. 21 லீவ் வருது. 21 ஜனவரி 1 வரைக்கும் லீவ் வருது. நம்ம மேபி அதுக்கு வேணால் ஃபேஸ் ரிவ்யூ எங்கள் போய் கேட்டே இருக்கிறீங்க. அதுக்காக நம்ம ஃபுட் சேலஞ்ச் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. இன்னும் முடிவு பண்ணல, கண்டிப்பாக பண்ணுவோம். நாங்களாம் கொஞ்சம் சேர்ந்து பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபுட் சேலஞ்சு கொஞ்சம் சேலஞ்சிங் வீடியோவாக போடலாம். ஏன்னா எப்பவும் கேமே விளாண்டுக்கனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சேலஞ்சிங் வீடியோ போடலாம். ஏன்னா சேலஞ்சும் கேம் தானே, சேலஞ்சிங்கும் ஒரு கேம். அது மாதிரி கேம் விளையாட மாட்டோம். அதுவும் அங்கே வேறு ஒரு ஐலாண்ட் வேறு இருக்குது. அது என்ன ஐலாண்ட் வரைக்கும் இன்னும் தெரில. போய் அங்கெல்லாம் போய் பார்க்கணும். அது மாதிரி கொஞ்சம் இந்த பிளேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே போகலாம். ஏன்னா கொஞ்சம் அங்கே போக கொஞ்சம் டர்த்து அதுக்காக தேவைப்படும். ஆனால் இந்த ஆக்சுவலி ஒன் பிளாக் சொன்ன பாருங்க, இந்த ஸ்கை பிளாக்கில் என்ன தெரியுமா, டர்த் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம காபிள் ஸ்டோன் நம்ம என்ன சொன்னால் நம்ம நல்லா மைண்ட் பண்ண முடியும். ஆனால் டர்த் வந்து ஒரு பர்டிகுலர் அவங்களே ஏரியா கொடுத்தா அது மாதிரி தான் இருக்க முடியும். ஸோ டர்த் ரொம்ப முக்கியம். டர்த் வச்சா நம்மளால் ட்ரீ உருவாக்க முடியும், ஃபார்ம் உருவாக்க முடியும், எல்லாம் உருவாக்க முடியும். அதே மாதிரி நான் வேறு ஒரு வீர் கட்டலான்னு பிளான் வச்சுருந்தேன். இங்கே ஒரு வீர் மாதிரி கட்டலான்னு பிளானு. பார்க்கலாம், ப்ளேஸ் பற்றணும். ப்ளேஸ் பற்றினா கண்டிப்பாக கட்டிடலாம் வீடு. இது வேறு ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ஓகே, இருங்க நான் உங்களுக்கு ஸ்பீடப் பண்ணிட்டு வரேன். ஓகே, ஸ்பீடப் பண்ணிட்டு வந்துட்டேன். சரி, ஃபஸ்ட் பார்ட் மாதிரி இந்த வாட்டி எந்த காமெடி ஒன்றும் இல்லை. நானும் காமெடி இருக்குமான்னு தேடி பார்த்தேன். நான் லாஸ்ட் டைம் இந்த சோளமுத்தா போச்சா அந்த காமெடி, அதுக்கப்புறமா நான் வந்து அந்த ஒரு மாடு வந்து முத்தோம்ல அந்த மாடு, அந்த காமெடிலாம் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த காமெடினாலே எனக்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு பார்க்க. ஆனால் இந்த வாட்டி எந்த காமெடி இல்லை. ஆனால் நானும் இப்போ காமெடி காரி இருக்குமான்னு யாச்சும் காமெடி கூப்பிட்றேன், எவனும் வரமாட்டான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ நம்ம இந்த இதை மைண்ட் பண்ணிடலாம். நமக்கு யூஸ் ஆகும் அது காபிள் ஸ்டோன். ஒரு பிளாக்கும் இங்கே முக்கியம் தான். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் மைண்ட் பண்ணி டீப் போயிடலாமான்னு திங்க் பண்ணிட்டுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஓகே இந்த இடம் இப்போ போடுமா வீர் கட்டை. ஓகே, இது அங்கே என்னமோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கிறாங்க. ஓகே, உங்களால் பார்க்க முடியலாங்க. அங்கே என்னமோ ஒரு கோல் மாதிரி இல்லாங்க, அங்கே என்னமோ கோல் மாதிரி இருக்குது அங்கே. ஓகே, என்னால் பார்க்க முடியுது, அங்கே ஒரு கோல் மாதிரி இருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு எடுத்து ஃபஸ்ட்டு வந்துடலாம். ஏன்னா நம்ம வேறு நைட்டாக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே மாப்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிடும் வர மான்ஸ்டர்ஸ் ஜாம்பிஸ் அந்த மாதிரி. ஆனால் எந்த மாவும் நம்மளை கண்டுக்க மாற்றுது, எல்லாம் அதோட வேலையை பார்த்துருக்குது. ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சிடலாம் ஃபஸ்ட்டு. ஓகே,
என்ன பண்ணலாம் கொஞ்சம் இன்வெர்டர் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டு ஒரு மைண்ட் மட்டும் எடுத்து இப்போ நம்ம அந்த இதுக்கு போலங்க நமக்கு கொஞ்சம் இது வேணும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டேன் அனிமல்ஸ் எல்லாம் இருக்கிறான்னு. இப்போ நம்ம கொஞ்சம் காபிள் ஸ்டோன் மைண்ட் பண்ணலாம். மைண்ட் பண்ணால் நம்ம அந்த அந்த இடத்துக்கு போகிற மாதிரி போகணும்ல அந்த நியூ ஐலாண்டுக்கு. அதுக்காக கொஞ்சம் காபிள் ஸ்டோன் தேவைப்படும். ஓகே, அங்கே பிரேக் ஆகிடுச்சு தண்ணி. ஓகே இருங்க, நம்ம டேர்த்தாலாம் நம்ம க்ளோஸ் பண்ண முடியும். காபிள் ஸ்டோன் ப்ளேஸ் பண்ணலான்னு பார்க்குறேன், முடியல. ஓகே இருங்க, டேர்த் எடுத்துக்கலாம். டேர்த்லாம் கடத்தி நினைக்கிறேன். டேர்த்து 56 அந்த ஒரு டேர்த் எடுத்துக்கலாம். ஓகே, அந்த ஒரு டேர்த் எடுத்தாச்சு. இப்போ கடத்தா மைண்ட் பண்ணி கடத்தா வைக்கணும். 1 2 3 வச்சாச்சு. ஃபஸ்ட் அர்த்தமே கடத்தா வந்துடுச்சு. ஓகே, ஒன்று ஒன்றா பண்ணணும். ஆக்சுவலி நான் லாஸ்ட் டைம் நம்ம ஒரு மாடு வந்து முத்திச்சு ஃபஸ்ட் பார்ட்டில். அந்த மாடு முத்தாலும் அல்லனோட ப்ராஃபிட்டுக்குள்ளே செம்மையாக இருக்குதுங்க. அது 6 மீட்டு 7 மீட்டுன்னு செம்மையாக இருக்குது அந்த ப்ராஃபிட்டு. ஆனால் ஜாஸ்தியாக அந்த மீட் கொடுக்குது. இப்போ நம்ம பண்ணியோ இதையோ வச்சுனா ஒரே ஒரு மீட் தான் கொடுக்கும். ஆனால் இது ஜாஸ்தியாக கொடுக்குது. ஓகே, அங்கே வேலை கொஞ்சம் க்ரீப்பர்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. எங்க இன்னும் காணுமேன்னு பார்த்தேன், வந்துட்டாரா சாரு? ஓகே, இப்போ நம்ம போயிட்டு நம்ம இவனை வேற நம்ம சாவடிக்கணும். அந்த ஸ்கெலிட்டனை போய் சாவடிக்கணும். அது வேற அவன் மட்டும் எப்படி ஏன் பண்ணியிருக்கான்னு தெரில. அந்த செப்பெல்லாம் இருக்குல்ல, இந்த க்ரீப்பர் இருக்குல்ல, அந்த க்ரீப்பர் அடுவு சத்து நம்மளும் சாவடிக்குது. ஒன்று நம்மளை சாவடிச்சா அடு உயிரோடு இருந்தால் சரி, இல்லை அடு செத்து நம்மளை உயிர் வச்சுனா ரெண்டுமே செய்யாது. ஓகே, இல்லை வேறு இதை நம்மளால அடிக்க வர முடியல. நம்மளும் வந்து கரெக்டாக ஏம் பண்ணி அடிக்கிறான். இவனுக்கெல்லாம் ஆர்மர் இருக்குது, நம்மளுக்கு ஒரு ஆர்மர்னு ஒரு ஒன்றுமே இல்லை. நம்ம வேறு இதை வேறு வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம வேறு கரெக்டாக ஏம் பண்ணி ஒரு ஸ்டெப் மாதிரி ஃபார்ம் பண்ணணும். இவனே ஒரு இத்து போனவன், இவன் போட்டிருந்தது ஒரு இத்து போன பனியன். இவங்கிட்ட சலவைக்கு எடுத்த நீயும் ஒரு இத்து போனவன். ஒட்டு மொத்தமா குளத்துக்குள்ள இறங்கி குளத்தை கெடுத்துக்காதீங்கடா. ஸ்கெலிட்டனை வேறு அடிக்க முடியல. இது அடிக்கிறதே கஷ்டமாக இருக்குது. அதுவும் மேலே ஏறி போய் ஃபஸ்ட்டு ஏறவே முடியல. ஏனாலே போது நம்மளை கரெக்டாக ஏம் பண்ணி அடிக்குது. ஓகே, நம்ம கரெக்டாக இருக்கோண்டா. நம்மளை கரெக்டாக பார்த்து ஏம் பண்ணி சாப்பிடுச்சிருச்சு. ஓகே, இப்போ நம்ம மேலே வந்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம டேர்த் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஏன்னா டேர்த் முக்கியம் தேவைப்படும். நான் டேர்த்தாக இருக்கலே மெயின். டேர்த் இல்லாமல் நான் சொன்ன முன்னாடி சொல்லித்தேன், டேர்த் இல்லாமல் ஒன்று பண்ணுவேன்னு. அதே மாதிரி பேக்ரவுண்டில் என்ஜின் நாய்ஸ் கேட்டால் மன்னிச்சிக்கோங்க. ஏன்னா வந்து கார்த்திகை தீபனால எல்லாம் பட்டாசு வச்சுட்டுறாங்க. எவ்வளோ அம்பு பார்த்தீங்களா? ஆனால் அவனுக்கெல்லாம் ஒரு ஆர்மர் இருக்குது, நமக்கு ஒரு ஆர்மர்லேயே இருக்குன்னா ஒரு கஷ்டமாக இருக்குது. ஓகே, நம்ம இந்த பிரிட்ஜஸ் ஒன்று காம் பண்ணிக்கலாம். அதோ நான் சொன்னேன் அந்த அனிமல்லாம் அது. அந்த அனிமல் நம்மளுக்கு ஜாஸ்தியாக கிடைக்குது. இப்போ பாருங்களேன், இப்போ நான் அதை அடிக்கிறேன் எவ்வளோ வருது பாருங்க. அதுக்கான சும்மா தான் நம்மளையும் அடிக்கும் அது. ஆனால் அது செம்மையாக ஒரு தெரியுமா ஃபுட்டு. அது கொடுக்குற மீட் இருக்குருப்பாங்க. அந்த மாதிரி அவனை கொடுக்க முடியாது. நான் அடித்து காமிக்கிறேன் பாருங்கள். அடித்து அதுலேருந்து எவ்வளோ மீட்டோடு நீங்களே பாருங்கள். ஓ, கீழே வேறு 3 இருக்குறா. ஓகே, இப்போ 3. ஓகே, வாங்க ஒன்று ஒன்றா அடிக்கலாம். இல்லைன்னா நம்ம மெயின் அனிமல் மேலே படாமல் நம்ம அனிமல் மேலே படாமல் அதை மொத்தம் அடிக்கணும் கரெக்டாக. நம்ம இந்த கத்தியால் யூஸ் பண்ணி அடித்தா கரெக்டாக இருக்கும். கார்னரில் வச்சு கும்மு அடிடுறான். ஓகே, இப்போ இதெல்லாம் நம்ம மேலே கோவத்தில் இருக்குது. அவங்க பார்த்தீங்களா எவ்வளோ மீட் பார்த்தீங்களா? பார்க்க 3 மாதிரி இருக்கும். உள்ளே போய் எடுத்து பார்த்தா ஜாஸ்தியாக வரும். இப்போ வாங்க இப்போ கீழே குடிக்கிறேன். வேறு பாட்டு வேறு பண்ணணும். ஏன்னா கீழே குடிச்சு நம்ம வேறு இதாகிட்டோன்னா இதை வச்சிடலாம். பிக்காசை மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்து இது 1 செகண்ட். ஓகே, இப்போ போகலாம். இது அப்புறமா போய் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி போயிட்டு நம்ம 64 எடுத்து வந்துடலாம். ஏன்னா மெயின் பண்ண லேட் ஆகும். ஸோ நான் மெயின் பண்ணி முடிச்சுட்டே காமிச்சிட்டேன். இப்போ நம்ம ஒரு 4 ஸ்டாக் ஆஃப் இருக்குது காபிள் ஸ்டோனு. இதை வச்சு நம்மளால் பண்ண முடியும். இப்போ நம்ம வேணால் ஒரு ஸ்டாக்கை தூக்கிட்டு நம்ம வந்து ஸ்லாபாக உருவாக்கிக்கலாம். இதுங்க எஞ்சி பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஓகே, இது பண்ணலாம். ஆமாம், இந்த கேம்ப் ஃபயர் ரொம்ப யூஸ்ங்க. ஏன் தெரியுமா? இப்போ நம்ம வந்து இந்த ஃபர்னஸ் பண்ணிச்சுக்கணும். அந்த கோல் போட்டே இருக்கணும். அந்த கேம்ப் ஃபயர் பண்ணால் கோல் போடவே வேணாம். ஆனால் இல்லைன்னா ஒரு மைனஸ்னால் ஒரு இடத்துல கேம்ப் ஃபயர் போட்டால் அதெல்லாம் கேம்ப் ஃபயர் திருப்பி உங்களால் அதை வந்து திருப்பி உருவாக்க முடியாது. ஆனால் ஃபர்னஸ் வந்து நீங்கள் எவ்வளோ வந்து அடிச்சு உருவாக்கலாம். ஆனால் இது என்ன பொறுத்தவரைக்கும் இது ப்ளஸ்னால் கேம்ப் ஃபயர் தான் ப்ளஸ்ஸு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு ஸ்டாக் ஆஃப் காபிள் ஸ்டோன் எடுத்துக்கலாம். டர்ட் எடுத்துக்கலாம், யூஸ் ஆகும். இப்போ நம்ம அங்கே போயிட்டு
ஃபுல்லாக டர்த் எடுத்து மைண்ட் பண்ணி நம்ம கொஞ்சம் அங்கே வேறு நான் ஒரு கோல் பார்த்தேன்னு சொன்னேன்ல, அந்த கோலை வேறு நம்ம இருக்கலாம் போயிட்டு. ஓகே ஸ்லோவாக போகணும். ஓகே எங்கே மைண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம்? இங்கே இங்கே ஓகே இங்கே மெயின் பண்ண வேண்டியதான். மெயின் இருங்க, அங்கே திருப்பி ஒரு அனிமல் வந்துடுச்சு. இந்த பிரிட்ஜு தண்ணி போடுறதாங்க கீழே உண்டு செத்து போயிடுறேன். கீழே உண்டு சாப்பிட்றதே பழகி போயிடுச்சு. ஓகே திருப்பி அனிமல் வந்துச்சு. இப்போ பாருங்கள் அடித்து எவ்வளோ மீட் வருது நீங்களே பாருங்கள். அடிச்சமா இப்போ தப்புன்னு நம்மளை ஒரு முட்டை வரும். இதே மாதிரி முத்தம் லாஸ்ட் டைம் பார்த்துப்பீங்க வீடியோவில். இது வேறு ஒன்று நம்மளை சாவடிச்சிச்சு. வெற்றிகரமாக நம்மளை சாவடிச்சிச்சு. லாஸ்ட் பாத்துலேயும் நம்மளை சாவடிச்சிச்சு. இந்த பாத்துலேயும் நம்மளை சாவடிச்சிச்சு. ஓகே இப்போ 5 இது பார்த்தீங்களா, 1 சாவடிச்சதுக்கு 5. இதே நம்ம இன்னும் நல்லா பெரிய பெருசாக இருக்கும். நல்லா சாவடிச்சிங்கன்னா ஜாஸ்தியாக வந்துகிட்டே இருக்கும். ஆக்சுவலி கண்டிப்பாக தேர்ட் பார்ட்லேருந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் தேர்ட் பார்ட்லேருந்து கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிரும் மொத்த ஸ்கை பிளாக்ஸ் இந்த மூவியும். ஆக்சுவலி நான் ஒரு ஸ்டோரி மாதிரிலாம் போயிட்டு தெரியும். ஆக்சுவலி நான் ஸ்டோரி மூலம் ஆக்சுவலி இந்த மாப் விளைஞ்சிடுறேன். இந்த மாப் வேணும்னா நீங்கள் போய் எனக்கே என் ஃப்ரெண்டு தான் ஷேர் பண்ணி விட்டான். அதே மாதிரி என் ஃப்ரெண்ட் பார்த்தீங்களா திருப்பி அனிமல் வந்துருச்சு. ஓகே இப்போ நம்ம அனிமலை போயிட்டு நம்ம கொஞ்சம் ஃபுட்டு தேவைப்படும். இப்போ அது இப்போயே நம்மளுக்கு கொஞ்சம் ஃபுட்டு கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. அது மாதிரி எனக்கு கொஞ்சம் பிளாக் போட்டுக்கலாம். சரி நான் கொஞ்சம் ஸ்லாப்பாக மாற்றிக்கிட்டேன். இப்போ ஸ்லோவாக போகணும். வந்துடுச்சு இப்போ கரெக்டாக இப்படியே ஸ்லோவாக போட்டு போகணும். ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி கீழே இறங்கினா போய் அந்த இது இருக்க முடியும். அந்த கோலை மைண்ட் பண்ணி எடுக்கலாம் நீங்கள் சொல்லலாம். மைண்ட் பண்ண வச்சுக்கோங்களேன், மைண்ட் பண்ணி எடுக்கலாம். ஆமாம் கரெக்டாக ஐடியாண்ணா. சரி திங்கிங்கே இல்லை. ஓகே வந்துடுச்சு, கோல் வந்துடுச்சு. ஆமாம் நீங்கள் சொன்ன கரெக்டாக மைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இருக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து போயிட்டேன்னு எனக்கு தெரில. ஓகே நான் வேறு அந்த ஸ்டோன் வேறு விட்டு வந்துட்டேன். எனக்கு வேறு பயமாக இருக்குது. ஏன்னா ஸ்டோன்லன்னு இப்போ பண்ணணும் என் டவுட்றான். இதுலேயும் பண்ணலாமா உட்லேயும் பண்ணலாமா ஸ்டோனில் பண்ணலாமான்னு தெரில. நம்ம பார்த்து உட்டில் பண்ணி காணாமல் போயிடுச்சுன்னா ஸோ நம்ம அவ்வளோ ரிஸ்க் இருக்க வேணாம். நம்ம போய் ஸ்டோனே எடுத்து வந்துடலாம், ஸ்டோன் பிக்காஸு. ஓகே இப்போ இமேஜில் வந்துடுச்சு. இந்த ஃபுட்டை தூக்கி திருப்பி அவங்க வச்சிடலாம். அண்டு நான் எந்த அனிமலும் அடிக்கல. அந்த அனிமல் அடித்து எனக்கு 42 இது வந்துச்சு. 42வா எவ்வளோன்னு தெரில. 43 மீட் வந்துடுச்சு அந்த அனிமல் நல்லா கொடுக்குது. எவ்வளோ ஹெல்த்து கம்மி பண்ணாலும் நல்ல ஃபுட்டு கொடுக்குது. ஓகே நம்ம போய் கோல் எடுக்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோ பாருங்க மறக்காமல் லைக் பண்ணி வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் பட்டன் நமக்கு கொடுத்து பாருங்கள். அப்புறம் நான் போய் இன்னும் கொஞ்சம் வீடியோ போடலாம், கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். அதே மாதிரி ஏற்கனவே ஃபேஸ் ரிவ்யூ கேட்டிங்க, கண்டிப்பாக நம்ம ஃபேஸ் ரிவ்யூ போடலாம். சரி டர்த்தெல்லாம் எடுத்துக்கலாம். டர்த்தெல்லாம் யூஸ் ஆகும். ஓகே இந்த இவ்வளோ டர்த் போடும். நான் சொன்ன மாதிரி மைண்ட் கிராஃப்ட் டர்த்லாம் ரொம்ப முக்கியம் ஸ்கை பிளாக்கில். ஓகே சரி இந்த ஏஐ பற்றி நம்ம இன்ன வரைக்கும் பேசவே இல்லை, வாயை திறக்கல. ஓகே நம்ம அடித்தாச்சு. கரெக்டாக மானிட்டர் பண்ணணும். ஐயோ மீண்டுமா திருப்பி அந்த பிஎன் நம்மளை சாவடிச்சிடுச்சு. ஓகே இப்போ நம்ம ஸ்லோவாக போயிட்டு இருக்கிறோம். நம்ம திருப்பி போய் அந்த பியரை வேலை போய் சாவடிக்கணும். ஓகே திருப்பி வந்துடுச்சு. திருப்பி நம்ம சாகாமல் இருக்கணும், இல்லைனா மீண்டும் தான் திருப்பி நடக்கும். ஓகே ஸ்லோவான சாவடிச்சாச்சு. எனக்கு இந்த பியர் எதுக்கு ரொம்ப பிடிக்கும், மீட் ஜாஸ்தியாக கொடுக்கும். நான் மீட் ஜாஸ்தியாக கொடுக்கணும்னா எனக்கு பியர் ரொம்ப பிடிக்கும். இப்போ போயிட்டு இங்கே கொஞ்சம் ஒரு பேஸ் மாதிரி உருவாக்கணும். அப்போ தான் நம்மளால் கோல்லாம் எடுக்க முடியும். அங்கே ஒரு கோல் இருந்துச்சு. இருங்க கொஞ்சம் மேலே வந்துடுச்சு. கொஞ்சம் எடுத்து விட்டு ஓகே எடுத்து விட்டு கீழே கொண்டு போகலாம். அப்போ தான் நமக்கு என்ன ஆகும்னா கோல் எடுக்க கரெக்டாக இருக்கும். பிளாட்ஃபார்ம் மாதிரி உருவாக்கி தான் கோல் எடுக்க முடியும். ஒரு கோலுக்கு இவ்வளோ கஷ்டப்படாகுது. ஓகே இப்போ ஒன்றா போட்டுருக்குறோம் கோலை. ஓகே பண்ணிட்டுருக்குறோம். ஓகே இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணி வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் பட்டன் நமக்கு கொடுத்து பாருங்கள். ஏன்னா ஃப்யூச்சர் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே இப்போ நம்ம ஃப்யூச்சர் யூஸ் ஆகும். மறக்காமல் லைக் பண்ணி வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் பட்டன் கொடுத்து பாருங்கள். ஓகே இப்போ நம்ம அந்த இன்னும் நம்ம சுற்றி வந்துட்டோம். ஓகே நம்ம கொஞ்சம் மைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே போயிடுச்சு. ஓகே விடுங்க, ஸ்லாப்பு காபிள் ஸ்டோன் அவ்வளோ முக்கியம் இல்லை, நமக்கு இதான் ரொம்ப முக்கியம். ஓகே பாட்டு போகணும். அதே மாதிரி இன்கேஸ் என் வாய்ஸ் ரொம்ப கம்மியாகவோ சைலண்ட்டாக வந்துச்சுன்னா ஹெட்ஃபோனை பார்த்துக்கோங்க. அதுவும் இந்த காமெடி வர சீன்லாம் கொஞ்சம் சவுண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும்.
ஸோ அது மட்டும் கொஞ்சம் சவுண்ட் கம்மி பண்ணி பார்த்துக்கோங்க ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, எல்லாமே காப்பர் ஸ்டோன் வேஸ்ட் தான். அது நம்ம என்ன பண்ணலாம், ஓகே பிளாட்ஃபார்ம் உருவாக்கிட்டு இப்போ நம்ம ரிட்டர்ன் போக வேண்டியதான். எங்கேயும் இல்லை. கோல் இருக்குது. கேள் மைண்ட் பண்ண வேண்டியதான். கோல் யூஸ் ஆகும்னா ரொம்ப எனக்கு என்ன டவுட்னா, அயன்லாம் வராது. அயன்லாம் மைண்ட் பண்ணும்போது எஸ்பி வராது. இந்த கோல் மைண்ட் பண்ணும்போது எஸ்பி வரும். அது ஏன்னே தெரில. மேபி அயனில் வந்தாலும் வரலாம், எனக்கு தெரில மேபி. ஓகே திருப்பி கீழே விழுந்துட்டேன். ஓகே, நான் இந்த மாதிரி ஷார்ட்கட்டில் போயிடும்டா. வரலாம். இன்னும் உங்களோட ஸ்லாப் மாதிரி போகணுன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணலாம், டர்ட் மாதிரி போட்டு மேலே போயிடலாம். ஓகே, இப்போ மேலே வந்தாச்சு. இன்கேஸ் வாய்ஸ் ரொம்ப கம்மியாகவோ சவுண்ட் கம்மியாக இருந்தால் ஹெட்ஃபோன் போட்டு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தீபம் போயிட்டு இருக்குது. அதே மாதிரி பேக்ரவுண்டில் சவுண்ட் பத்தாஸ் சவுண்ட்லாம் கேட்டால் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டர்ட்டால் க்ளோஸ் பண்ணிடலாம் இதை. ஓகே, இப்போ நம்ம அடுத்த ஒர்க் என்னென்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போகிறது தான். அந்த இடத்துக்கு போகிறது கொஞ்சம் ப்ரிப்பேராக இருக்கணும். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம பேஸுக்கு போகலாம். பார்த்து போகணும், கீழே உள்ளாமல் போகணும். திருப்பி அந்த அனிமல் வேறு இருக்குது. ஓகே வாங்க, அனிமலை போய் திருப்பி வம்பு இழுக்கலாம். இந்த அனிமலை வம்பு இழுக்காமல் என்ன போயிடுச்சு ஃபஸ்ட் டைம். அவன் வம்பு இழுக்காமல் திருப்பி ஒரு தடவை பார்த்தேன். இதாச்சு போகிறதாச்சு நம்மளை சாவடிச்சிக்குமான போவோம். ஆனால் நம்ம இருக்குள்ளே அதை சாவச்சிடணும். அது பார்த்தீங்களா, 2 மூக்கு இது தண்ணிக்குள்ளே வந்துடுச்சு ஸ்பீ. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், போய் செஸ்ட் எடுத்து செஸ்ட்டில் போயிட்டு செஸ்ட்டு வேணாம் போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த கிராஸ் பிளாக்கெல்லாம் இருக்கல எல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கலாம், மைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். புரியுதா? இப்போ என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கிராஸ் பிளாக்கெல்லாம் இருக்கல எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி மைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஸ்லோவாக காமிச்சா லேட் ஆகும். ஸோ உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஸ்பீடப் பண்ணி காமிக்கும். இந்த உலகத்தில் யார் என்று பகைவன், நான் ஒரு தனிப்படை, நானே என்று தலைவன், நான் என்று தனி ஒருவன். தனி ஒருவன் நினைத்து விட்டார் இந்த உலகத்தில் தடைகள் இல்லை. தனி ஒருவன் நினைத்து விட்டார் இந்த உலகமே தடையும் இல்லை. அவர் நினைத்தாலும் அதை தடுப்பேன் நான். சுடும் தீமைகளை தினமறிப்பேன் நான். தனி ஒருவன் நான், தனி ஒருவன் நான், தனி ஒருவன் நான், தனி ஒருவன் நான், தனி ஒருவன் நான். ஓகே, அதே மாதிரி நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். ஆக்சுவலி நான் ஒரு ஸ்டோரி இருந்தேன். அது பேர் வந்து ஏரியா 109 எபிசோட் 1. இந்த ஸ்டோரி, அந்த ஸ்டோரியை பற்றி என்னென்ன இடம், அது வந்து ஒரு ஜாம்பி பேஸ்டான ஸ்டோரி. அது நானே ஓனாக காமிக் மாதிரி உருவாக்கினேன். அதே மாதிரி இந்த புக்கை வாங்குறவங்க ரொம்ப படிக்கணும்னு ஆசைப்படுறவங்கலாம் நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டில் போகலாம். வெப்சைட்டை போயிட்டு கீழே வந்து கான்டாக்ட் இந்த வெப்சைட்டில் இருக்கிறதா நீங்கள் படித்து லாஸ்ட்டாக கான்டாக்ட் வித்துன்னு இருக்கும். நீங்கள் அது மூலிமா நீங்கள் என்கிட்ட வந்து கேட்கலாம் இந்த புக்கு வேணும்னு. ஆக்சுவலி நான் ஜிமெயில் கொடுத்துருந்தேன். இந்த ஜிமெயில் நீங்கள் மெசேஜ் போட்டு புக்கு வேணும் சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் அமுச்சிடுவோம். ஃபஸ்ட் எபிசோட், இந்த எபிசோட் வந்து ஃப்ரீ தான். யாரெல்லாம் ரொம்ப ஆசைப்படுறீங்க, படிக்க ரொம்ப ஆசையாக இருக்குது சொல்லி ஆசைப்படுறீங்களோ நீங்களாம் இந்த புக்கு வாங்கிக்கலாம். அதே மாதிரி இந்த புக்குன்னு வந்து ரொம்ப லோ காஸ்ட்டாகவும் புக்காகவும் நாங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணுறோம். ஓகே வாங்க கேம்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நமக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம அடுத்த தலைக்கு தண்ணி இப்போ அங்கே போடுறதான், அந்த ஐலாண்ட் போடுறதான். நான் வந்து இந்த காமிக் சொல்கிற கேப்லேயே நான் அந்த பிரிட்ஜெல்லாம் கட்டி முடிச்சிட்டேன். ஏன்னா இப்போயே லாங்காக போயிடுச்சு வீடியோ. இப்போ 26 நிமிஷம் கிட்டே போயிட்டு இருக்குது. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் லென்த்தாக இருக்க வேணாம் சொல்லிவிட்டு நம்ம என்ன ஆரம்பிச்சிட்டோம், பிரிட்ஜெல்லாம் கட்டி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம அங்கே போடுறதான் ஒரு இது. அங்கே என்னமோ டவர் மாதிரி என்னமோ இருக்கிறாங்க பெருசாக. ஓகே, நம்ம அங்கே போய் பார்க்கலாம் முடியும். மேபி தான் நடிக்கும். நம்மக்கிட்ட எந்த ஒன்றுமே பேசவே இல்லை.
வாட்டி வந்து நியூஸ் நான் இருக்கிறேன் பார்த்தீங்களா, ஒரு லூஸ் மாதிரி இது போட்டேன். ஓகே, இப்போ மேலே போக வேண்டியதான். போயாச்சு. ஓகே, ஆனது லெவல் 1 ஐ ஆம் த கிங், கில் மை காட்ஸா எங்கே இருக்கிறாங்க? எங்கேயும் தெரியலைங்க. இது என்ன டர்ட் டிஃப்ரெண்ட்டாக இல்லை, டர்ட்டு டவர் மாதிரி ரொம்ப பெருசாக இருக்குது டர்ட்டு. இதுங்க கொஞ்சம் உடச்சி பார்க்கலாம். ஓகே, உள்ளே என்னமோ பர்பிள் கலர் என்னமோ இருக்குது. இது இது எங்கே நான் பார்த்துறேங்க பேர் ஜேஎக்ஸ்ன்னு என்னமோ சொல்லுவாங்க. இவன் தான் பாடி கார்டா ஒரு பாடி கார்டா. ஓகே, இவனை சாவடிச்சா முடிஞ்சு. ஓகே, இவனை இந்த நேரத்தில் பார்த்தீங்களா ஸ்வாடு உடஞ்சிச்சு. கையாலே சாவடிச்சிடலாம். இவனை நம்மளை அட்டாக்கே பண்ணல, வேஸ்ட்டாக இருக்கிறாங்க. ஏஐயும் வேஸ்ட்டு, அதோட கார்ட்ஸும் வேஸ்ட்டு. இதுங்க நம்ம அதுக்கு டக் லைஃப் போட்டுடலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன அனுப்பிச்சிடலாம்னா, ஆனால் யூ ஆர் வேஸ்ட் I kill your gods வேறு in 2 seconds. Next you only. ஓகே, இப்போ நம்ம அமுச்சு விட்டாச்சு. கண்டிப்பாக பார்க்கும் அந்த ஏஐ. ஓகே, அவெல்லாம் முடிஞ்சு அழகாக காட்சி. இங்கே நம்ம பட்டன் மாதிரி இருக்குது. இதுங்க மைண்ட் பண்ணி பார்க்கலாம். பெத்ரா கிட்ட வந்துட்டோம். ஓகே, செஸ்ட்டு. வாவ், என்னங்க செஸ்ட்டில் எல்லாம் லூப் ஐட்டமாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டோன் ஏஜ்லேருந்து இப்போ நம்ம வந்து அயன் ஏஜுக்கு வந்துட்டோம். இவ்வளோ கிடைக்குமா அயன் ஏஜில்? செம்மையாக இருக்குதுங்க எல்லாமே, வேறு லெவலில் இருக்குது எல்லாமே. ஓகே, இப்போ இந்த செஸ்ட் இருக்கா சூஸ் ஆகும், நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம இந்த செஸ்ட் கொஞ்சம் எடுத்துக்கலாம், ஏன்னா நம்ம ஏதாச்சும் ஸ்டோர் பண்ணதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, நம்ம மைண்ட் பண்ணி எடுத்துருக்குறோம். ஓகே, வாங்க மேலே போண்டா. அங்கே என்னமோ அனிமல் இருக்குதுங்க. ஓகே, நம்ம இந்த அனிமலை அடித்து பார்க்கலாம். பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி, இப்போ நியூஸே வந்துச்சு. ஆக்சுவலாக ஜேஎஸ்னு ஒருத்தனால ஒரு ரேபிட்டு, அவன் நம்ம ஹெல்ப் பண்ண வந்து போனான். அவனா ஐடியா கொடுப்பானா. இப்போ பார்க்கவே எப்படி பார்க்குறது, அவசரப்பட்டியே குமார் இதாக இருந்துச்சு. அதே மாதிரி இவனுக்குலாம் பார்த்திங்களா, இவன் தான் உண்மையான பாடிகார்டு. நான் உண்மையான பாடிகார்டே நம்ம சாவடிக்கல இன்னும். பார்த்தீங்களா, அவசரப்பட்டோம். ஓகே விடுங்க, நம்மளே கற்றுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டோன் ஏஜுக்கு வந்துட்டோம். அயன் ஏஜுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலி இது ஏஜ் தான் போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு தேர்ட்டில் நூபு, அப்புறமா வந்து ஸ்டோன் ஏஜ், அப்புறமா இப்போ அயன் ஏஜாக மாறிட்டோம். ஓகே, நம்ம இப்போ அயன்லாம் போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்கலாம், மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேர்ட் பார்ட் வந்து கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆகிடும். ஓகே, ஃபஸ்ட் பார்ட் கொடுத்த மாதிரி இருக்கும், சப்போர்ட் கொடுங்க. கண்டிப்பாக தேர்ட் பார்ட் ரிலீஸ் ஆகிடும். ஓகே, இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ பார்க்கலாம். ஓகே, நல்லா இருக்குது. ஓகே, இப்போ நம்ம அயன் ஏஜ் ஆகிட்டோம். பார்ட் 3 கூடிய சீக்கிரத்தில் வந்துடும், கவலைப்படாதீங்க. அதே மாதிரி லீவ் வேறு வருது, கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணிடுவேன் பார்ட் 3. அதே மாதிரி ஃபேஸ் ரிவ்யூ சேலஞ்சும் கேட்டிங்க, கண்டிப்பாக ஃபேஸ் ரிவ்யூ சேலஞ்சும் இருக்குது. ஃபுட் சேலஞ்ச் சொல்லி சேலஞ்சிங் வீடியோலாம் இருக்குது. ஓகே, இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமைக்கி விட்டு பாருங்கள். பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.